ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையினுடைய 19வது பாசுரம் குத்து விளக்கெரிய. இந்த பாசுரம் திருப்பாவைக்கு ஒரு உயிர்நாடியான பாசுரம். இதில் தனியலிலும் நீலாதுங்க ஸ்தனகிரி தடி அப்படின்னு சேவிக்கிறத பார்க்குறோம். இந்த பாசுரத்துலேயும் ஆண்டாள் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பன் அப்படின்றத தெரிவிக்கிறார். எம்பெருமான் மீது பிராட்டியும் பிராட்டி மீது எம்பெருமானும் இருந்த அந்த அழகான ஒரு காட்சியைத்தான் ஆண்டாள் இங்கு நமக்கு அழகாக இந்த பாசுரத்தில் காட்டுகின்றாள். இதை திருவிடந்தை அந்த திவ்ய தேசத்தில் ஆழ்வார் எப்படி சாதிக்கிறார்னா, திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழும் கடல் அமுதினில் பிறந்த அவளும் ஆகத்திருப்பதறிந்தும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதையும் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பன் அப்படின்றதையும் சமன்வயப்படுத்தி இந்த பாசுரத்தில் திருவிடந்தை திவ்ய தேச அனுபவம் பெறலாம். குத்து விளக்கெரிய திருவிடந்தை திவ்ய தேச